வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தப்பட்டல எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிற செய்தியை தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் பொய் செய்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மத்திய அரசு கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அது ஏன் கொடுக்கல, இதை ஏன் கொடுக்கல, இன்னும் வரல, பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2999 கோடி ரூபாயை 100 நாள் வேலை திட்டத்துக்காக மத்திய அரசு கொடுத்துருக்கு. அந்த செய்தி ஒரு சின்ன ஒரு செய்தியா, ஒரு துணுக்கு செய்தியா தான் வந்தது. ஒரு முக்கியமான செய்தியா வரல. அதுக்கு இந்த மாநில அரசு நன்றி சொல்லலை. மத்திய அரசு கொடுக்கும்போது நன்றி சொல்றது இல்லை, கொடுக்கலன்னு ஒரு பொய்யையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, மாநில அரசுக்கு தேவையான அனைத்து பண உதவியையும் மத்திய அரசு தான் தொடர்ந்து 1,00,000 கோடியை தாண்டிய நிதியை ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கே. கொடுக்கலன்னு போய் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு முதலாளி இருக்கிறாரு, நிறைய வருமானம் இருக்கு, அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு, வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவர்கிட்ட வரலங்க இவர் வாங்கி வைக்கிறாரு, வாங்கி வச்சுக்கிட்டு வரலங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த மேனேஜர் ஏதோ பண்றாரு, அந்த முதலாளிக்கு ஏதோ பண்றாரு அப்படின்னு அர்த்தம். சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாநில அரசு வரல இதே ஆந்திராவில் சொல்றது இல்லை, இப்படி மகாராஷ்டிராவில் இப்படி எல்லாம் சொல்றது இல்லை, கேரளாவில் இப்படி எல்லாம் சொல்லல வரலன்னு. இங்கதான் தமிழ்நாட்டில் தான் வரலன்னு சொல்றாங்க. அப்போ மத்திய அரசு தரக்கூடிய அந்த நிதி எங்க போகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க வரலன்னு ஏன் சொல்றாங்க? அப்போ இந்த மந்திரிங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 15 மந்திரிங்க இருக்காங்க. எல்லாரும் மு.க. ஸ்டாலினோட தொடர்புல தான் இருக்காங்க, எல்லாம் கமிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரிங்களுடைய சொத்து, அவங்களுடைய வருமானம் தாண்டி, வருமானத்தை விடவும் அதிகமான சொத்து அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வழக்கு. இப்போ 2 மந்திரிங்களை மந்திரி பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கினாங்க? நீதிமன்றம் நீக்க சொல்லிடுச்சு. நீதிபதிகள் நீக்க சொன்னதுனால நீக்கியிருக்காங்க. நீதிபதிகளை ஏன் நீக்க சொன்னாங்க? ஏன்னா அவங்க சம்பளத்துக்கும் அதிகமாக, வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து வச்சுருக்காங்க. அவன் மந்திரிக்கு என்ன வருமானம்? அவன் சொல்கிறான், அவன் எனக்கு மனைவி, என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் இந்த கம்பெனி வச்சுருக்காங்க, இந்த கல்லூரி வச்சுருக்காங்க, இந்த யூனிவர்சிட்டி எங்களுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஃபேக்ட்ரி எங்களுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் மந்திரி, என்கிட்ட இல்லை, ஆனால் என் பையன் பேரில் இருக்குங்க, என்னுடைய பொண்ணுங்க பேரில் இருக்குங்க, என் மனைவி பேரில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனுடைய வருமானம் என்னன்னு கணக்கு பார்த்தா அதை விடவும் பல மடங்கு அவங்கக்கிட்ட சொத்து இருக்குது. அப்போது நீதிபதிகள் கேட்குறாங்க, இது எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதே நேரத்தில் இங்கே என்ன நடக்குது? மத்திய அரசு கொடுக்கல அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த மத்திய அரசு கொடுக்குற நிதி என்ன ஆகுது அப்படின்னு கேள்வி இருக்குது. இப்போ மத்திய அரசு ஒரு 60 லட்சம் வீடுகளை தாண்டிய எண்ணிக்கையில் பயனாளிகளுக்கு 60 லட்சத்தை தாண்டி அந்த குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு இடத்துல இந்த செய்தி என்ன வருதுன்னா, குடிநீர் இணைப்பு கொடுக்காமலேயே கொடுத்த மாதிரி கணக்கு காட்டிட்டேன், வெறுமனை பைப்பை கொண்டு வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுலேயும் அந்த நிதி கையாடல் செய்யப்படுகிறது. மத்திய அரசு தான் அந்த கிராம சடக்கு யோசனா, கிராமங்களில் சாலை, அதாவது பஞ்சாயத்துக்களுக்கு நிதி எல்லாம் மத்திய அரசு தான் தருது. தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் மத்திய அரசு தான் தருது. அதான் அங்கன்வாடிகள் 60,000 அங்கன்வாடிகளை மத்திய அரசு தான் நடத்துது. ரேஷன் கடையில் 3 கோடியும் தாண்டிய பயனாளிகளுக்கு இலவசமாக அரிசியும் கோதுமையையும் மத்திய அரசு தான் கொடுக்குது. இது 60,000 அங்கன்வாடி, ரேஷன் கடை எல்லாமே மத்திய அரசு தான் கொடுக்குது. மத்திய அரசு இந்த வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகளை பண்ணி கொடுக்குது. மத்திய அரசு தான் அனைத்து சேவையும் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ மத்திய அரசு சேவைகளை செய்ய இந்த மாநில அரசு அது வரல, இது வரல, எங்களுக்கு அது பத்தலை, இது பத்தலை, அது கொடுக்கல, இது கொடுக்கல. இது வேற மாநில அரசு வேற வரி வசூல் பண்றாங்க. இந்த சாராயத்தில் அவங்க தான் வசூல் பண்றாங்க, பெட்ரோல்ல அவங்க வசூல் பண்றாங்க, வீட்டு வரி அவங்க வசூல் பண்றாங்க. வீட்டு வரி இப்போ 6 விழுக்காடு கூட்டி இருக்காங்க. 2022 வீட்டு வரியை 100 விழுக்காடு கூட்டினாங்க.
25 விழுக்காடுலேருந்து 100 விழுக்காடு வரைக்கும் வீட்டு வரி கூட்டிட்டாங்க. நாடு பூராவும் அனைத்து நகராட்சி மாநகராட்சி அனைத்து பகுதியிலையுமே 2022 1க்கு 2ஆக்குனாங்க வீட்டு வரியை. 25 விழுக்காடுல இருந்து 100 விழுக்காடு வரைக்கும். இப்போ ஒரு 6 விழுக்காடை தகவல் இல்லாமலேயே கூட்டிடுறாங்க, கூட்டிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மாநில அரசுக்கு தான் வரி. அவ்வளவு வரி எல்லாம் மாநில அரசுக்கு வருது. அதனுடைய கணக்கு வழக்கு என்ன ஒன்றும் தெரியல. ஒரு 4000 கோடியே சென்னை மாநகராட்சிக்காக கொடுத்தது மத்திய அரசு. அதில் 2000 கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம், மீதி இருக்குன்னாங்க. இருந்தபடி என்னாச்சு? அதை என்ன யார்கிட்ட இருக்கு அது இன்னும் தெரியல. ஆக இங்க ஒரு தப்பு நடக்குது. அந்த நிதியில ஒரு தப்பு நடக்கிறதுனுடைய பிரதிபலிப்பு தான் மந்திரிங்க எல்லாருமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க. இப்போ இங்க நிதியை காணும், இல்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசு கொடுக்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே வேளையில மந்திரிங்க வருமானத்துக்கு அதிகமாக அவங்ககிட்ட இருக்கு, இங்க இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அங்க இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து அங்க எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்வி வருது. ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது. இது நல்லது இல்லை, இது ஒரு தரமான விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய தப்பு. எந்த வேலை நடந்தாலும் அதுல 50 விழுக்காடு கமிஷன் சொல்றாங்க. மாநில அரசு ஒரு திட்டம், ஒரு 50 லட்சத்துக்கு திட்டம் போட்டா அதுல 50 விழுக்காடு கமிஷன் சொன்னா 25 லட்சம் அவங்களுக்கு. அப்படி 50 லட்சத்தை 25 லட்சத்தை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சா அது எப்படி உருப்படும்? அப்படி அந்த அளவுல ஒரு மோசமாக இந்த அரசு, மாநில அரசு செயல்படுகிறது. இவ்வளவு மோசமான மாநில அரசு இந்தியா முழுமையும் எங்கேயுமே இல்லை. அதாவது நம்பர் ஒன் ஊழல்ல நம்பர் 1, இந்த பண விஷயங்கள்ல கையாடல்ல நம்பர் 1 இந்த மாநில அரசு இருக்கு. இது ஒரு பெரிய கேடு மக்களுக்கு. இந்த இது ரொம்ப தவறானவங்க கையில நம்ம ஆட்சியை கொடுத்துருக்கோம். இந்த ஆட்சியை நாம ஜனநாயக முறைப்படி தான் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். 2026 தேர்தல் வருது. ஜனநாயக முறைப்படி 2026 இந்த ஆட்சியை நம்ம அப்புறப்படுத்தினாதான் நமக்கு தெளிவு ஏற்படும், நமக்கு நல்லது நடக்கும். அப்ப 2026 வரைக்கும் நாம பொறுத்து இருக்கிறது ஜனநாயகத்துக்காக. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சியை ஒரு நொடி கூட நம்ம பொறுக்க முடியாது. இருந்தாலும் ஜனநாயகத்துக்காக 2026 வரைக்கும் பொறுத்திருப்போம். இந்த தவறான திமுக ஆட்சியை நாம் அப்புறப்படுத்துவோம். வணக்கம்.